இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டே அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் ஒன் டே அவுட் போயிருந்தோம். நான் என் பையன் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவங்க பசங்க 2 பேர் கூப்பிட்டு வந்தனால எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் சினிட்ரி பார்க் செம்மொழி பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் திறந்துருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் போயிருந்தோம். சரி ஒரு நாள் போனால் குழந்தைங்க அங்கே என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு போனோன்னுமே நாங்கள் டிக்கெட் வந்து என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா உள்ளெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டோம். இந்த ஸ்கேன் பண்ணால் தான் எடுக்க முடியுன்றது தெரியாது. அது இல்லாமல் கேஷ் பேமெண்ட்லாம் எங்கேயுமே கிடையாது. ஃபுல்லாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த டிக்கெட் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே பண்ணணும். இது வந்து க்ரௌட் இல்லாதனால கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் வந்து க்ரௌட் இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஏன்னா வந்து நாங்கள் வந்து வீக் டேஸில் போனோம், ஃப்ரைடே போல். அப்போ வந்து க்ரௌடே இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருந்துச்சு, ஸ்கேன் பண்ணி போயிட்டோம். பட் வீக்கெண்ட்லலாம் பார்த்துக்கோங்க, செம்ம க்ரௌடு இருக்கும், ஈவினிங் டைம்லலாம் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து வேணும்னா பண்ணோம். பட் நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு இருந்துச்சு, கிளாஸ் ஃப்ரிட்ஜ், அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இருந்துச்சு, எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் ஜிப்லைன்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வாட்டர் அந்த ஃபவுண்டெயின் மாதிரி வரும்னாங்க. நைட்டில் வந்து லைட்டிங் ஃபவுண்டெயின்லாம் பண்ணுவாங்கன்னாங்க. அதெல்லாம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு போல். ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியல. குழந்தைங்களுக்காக தான் மெயினாக இங்கே போனது. அது இல்லாமல் இங்கே என்ன ஒரு நல்ல இடம் இது பார்த்திங்கன்னா, இந்த வெயிலுக்கு வந்து எங்கே போனாலும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் இங்கே ஃபுல்லாகவே ஃபுல்லாக மரமாக இருந்தது. மரம் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து குழந்தைங்க ஜாலியாக விளையாடினாங்க. நல்லா ஃப்ரீயாகவும் இருந்தது, ஸ்பேஷியஸாக. ஸோ குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. என் பையனுக்கு வந்து 3.5 வயசு தான் ஆகுது. ஸோ அதனால் எதுலேயுமே அலோவ் பண்ணல அங்கே விளையாடுறதுக்கு. பட் என் பையன் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த கிட்ஸ் ஜோன்லலாம் விளையாடுறத விட இந்த ஸ்லைட் பண்ணுறது, ஸ்விங் பண்ணுறது, அதெல்லாம் தான் என் பையனுக்கு பிடிக்கும். ஸோ பார்க் இருந்துச்சு, அதில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார். பட் என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே அலோடு. ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்ட பிறகு தான் டிக்கெட் எடுத்தோம். கிட்ஸ் ஜோனுக்கு எல்லாருக்குமே பசங்க அவங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அவங்க எல்லாம் விளையாடினாங்க. ஒரு 5 கேம் வச்சுருக்காங்க. கேம் மீன்ஸ் அங்கே விளையாடுறதுக்கு ட்ராம்ப்ளின் இருந்தது, ஹார்ஸ் கேம் இருந்தது, அப்புறமா வந்து ஏரோப்ளைன் வச்சுருந்தாங்க, டான்ஸிங் கப் அதெல்லாம் இருந்துச்சு. அது கிட்ஸ் வந்து அபோவ் 5 இயர்ஸ் இருக்கணும். ஸோ 5 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ் மேலே இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து ஹைட் பார்க்குறாங்க. ஹைட் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ என் பையனுக்கு எல்லாமே கம்மியாக இருந்ததா, அதனால் அவர் அலோவ் பண்ணல. நாங்கள் போனோன்னே அங்கே டான்ஸிங் கப் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதில் நம்மளும் போகலான்னொன்னையும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த டான்ஸிங் கப் போனோம். என் பையன் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து கண்டிப்பாக நான் ஏறுவேன் அப்படின்ட்டு எப்போவுமே பார்க் போனால் அவங்க அப்பா கூட இதை பண்ணுவார். ஸோ என்கிட்டையும் கேட்டான், அவனால் பண்ண முடியல. ஸோ வந்து நான் அவனை பிடிச்சிக்கிட்டேன். என் பையன் பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணும் பையனும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்டோட பையனும் பொண்ணும் சேர்ந்து அதில் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்லைட் விளையாடினாங்க. எல்லாமே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா லஞ்சு சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாகிடும்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா, அங்கே எல்லாமே வெஜ்ஜில் இருந்துச்சு. வெஜ் ரைஸு, சாம்பார் ரைஸு, அப்புறம் வந்து சைனீஸ் ஐட்டமில் வந்து நூடுல்ஸ் இருந்துச்சு, ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு, அப்புறமா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் ஓகேவாக ரீசனபிளாக இருந்துச்சு. ஒரே ஒரு கேன்டீன் தான் இருக்குது உள்ளே. ஸோ தேவையான ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, ஜூஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா பேர்ட்ஸ் பார்க்க போயிட்டோம். ஆளே இல்லைங்க, செம்ம காலியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரீயாக இருந்தது. சரி சொல்லிட்டு பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு போகலான்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வீட்டில் என் பையனுக்கு சொல்லியிருந்தேன். என் பையனுக்கு ரொம்ப பேர்ட்ஸ் பிடிக்கும், அவங்க பசங்களுக்கும் பேர்ட்ஸ் பிடிக்கும். ஸோ எல்லோரும் சேர்ந்து போனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க பசங்க தான். ஃபுட்டு 500 ருபீஸ் தான். இந்த தினை, அந்த பேர்ட்ஸ்க்கு தேவையான ஃப்ளக்ஸி சீட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க போல், அது கொடுத்தாங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம். கொஞ்சமாக வாங்க முடியாது, பட் நாங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். அப்புறமா பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு கொடுத்தோம். எல்லாமே நம்ம அந்த ஃபுட்டை வச்சுட்டு கையை நீட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கையில் வந்து நிற்குது. என் ஃப்ரெண்ட்லாம் வந்து பயப்படாமையே பண்ணா. பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என் கையில் ஒரு 2-3 பேர்டு வந்து நின்றுச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் பையன்தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான், அம்மா கையில் வரணும்னு சொல்லிட்டு. பட் பையன் வந்து கையில் போகல. பெரியவங்கன்றனால நாங்கள் மேலே தூக்கி காமிச்சோடனே வந்துடுச்சு. சரி அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே காக்கட்டும் இருந்துச்சுங்க, 2 இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் போகிற டைமில் வந்து 2த்துக்கும் ஃபீவராக. ஸோ கொஞ்சம் கோமாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே அவர் வந்து கொஞ்சம் அதை வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், தடவி கொடுத்து. ஸோ அது கோவமாக இருந்தது. எங்களை பார்த்தோன்னே ஒரு வேளை அதுக்கு தமிழ் புரியுமா என்னன்னு தெரில,
நான் போனோன்னே என் பையன்கிட்ட நீ ரொம்ப பேசிட்டுருந்தா உன் தலையில் வந்து கொத்திரும் பாரு அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லி வாய முடிக்கலங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் கொஞ்சம் அதுங்களை விட்டுட்டு வெளியே போயிட்டாரு. அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு. இது 2மே இருக்குது பாருங்களேன். ஒன்று என்ன பண்ணுச்சுன்னா கீழே இறங்கி வெளில போகிறதுக்காக வெயிட் பண்ணப்போ என் பையன் தலையில் வந்து ஏறி உட்காந்துருச்சு. என் பையன் பயங்கரமாக பயந்துட்டான். அப்படியே இல்லை கொத்தலை, பட் வந்து அந்த கோவத்தோடு அப்படியே இப்படி இப்படி பண்ணிட்டு திரும்பிச்சு. என் பையன் பயந்துட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் சொன்னாங்க, நீ சொல்லி வாயமுள்ள தமிழில் பேசினா அதுங்களுக்கு தமிழ் நல்லா புரியுது போல், உடனே வந்து பண்ணிடுச்சு. என் பையன் அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டார். மேலே பார்த்திங்கன்னா 2 மெக்கம் இருந்தது. அது வந்து கீழே வரல, மேலே தான் இருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த பார்க்லேயே என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சுட்டு கிளாஸ் பார்க்க போகலான்னு நினச்சோம். பட் வந்து கிளாஸ்க்கு போகல, ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், பசங்க கொஞ்சம் நேரம் விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதனால நாங்கள் எங்கேயுமே போகல அதுக்குள்ளெலாம். இந்த ஒரு 2-3 இடம் மட்டும் பார்த்தோம். பட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து போகிறதா இருந்தால் வீக்கெண்ட்ஸை விட வீக் டேஸில் போங்க. ஏன்னா இப்போ பசங்களுக்கெலாம் லீவ் விட்டுருவாங்க. ஸோ வீக் டேஸில் போகும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் க்ரௌடும் இருக்காது, ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா க்ரௌட் இருந்துச்சுன்னா அங்கே விழுந்துருவாங்களோ இங்கே விழுந்துருவாங்களோ சண்டை போடுவாங்களோன்னு இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் போகும்போது ஃப்ரீயாக இருக்கும். என் பையனை வந்து அப்புறம் டாய் ட்ரெயினில் போக சொன்னேன். டிக்கெட்லாம் வாங்கிச்சு. பட் பையன் போகலன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஃப்ரெண்டு பசங்க மட்டும் 2 பேர் போனாங்க. அவங்க போகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம். என் பையன் பார்த்துட்டே இருந்தான். அதுமாதிரி அங்கே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குங்க. அந்த ட்ரீ ஹவுஸில் வந்து பசங்க ஏஜ் லிமிட்லாம் இருக்குது, பெரியவங்க போக முடியாது. பசங்கள்லாம் போனாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுற மாதிரினா வீக் டேஸில் போங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த வெயிலுக்கு நல்ல ஸ்பாட்டு. ஏன்னா வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளேயே இருக்குது. பாத்ரூம்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. வாட்டரும் வந்து எனி டைம் வருது. ஸோ கண்டிப்பாக உங்கள் பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் டிக்கெட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரினா 1 டே பிஃபோரே வந்து ஆன்லைன்லேயே வந்து அவங்களோட வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்லேயே டிக்கெட் வாங்கிக்கலாம். என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அதிலே டிக்கெட் போட்டு நீங்கள் போயிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த லீவுக்கு வந்து சம்மரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி வந்து ரொம்ப சூப்பர்வான இடம். எந்த குழந்தைங்க வந்து பேர்ட்ஸ் பார்ப்பாங்க, ப்ளே ஏரியாவில் ஜாலியாக விளையாடுவாங்களோ அவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். Until then, bye bye.